நான் வந்து இந்த ஜீ தமிழ் சரிகமபால கூட எங்கள் கலைஞர்கள் வந்திருக்காங்க. உங்கள் கலைஞர்கள், உள்ளூர் கலைஞர்கள் இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு தரங்கிணின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக பாடுறான். அந்த விநாயகபுரத்துலேருந்து அம்பாறை மாவட்டம்னு நினைக்கிறேன். அதனால் விநாயகபுரத்தில் அவர் அந்த சபேசனுங்கப்பட்டவர். அவர் அவர் ரொம்பவே நல்லா பாடுறார், ரொம்ப கனெக்டும் பண்ணுறார் ஆடியன்ஸுக்கு. இந்த மாதிரி கில்மிஷா அதுக்கு முன்னாடி வந்தாங்க. அப்புறம் அந்த மலையகத்துலேருந்து அந்த பொண்ணு வந்தா, அசானின்னு. இப்போ இந்த வாட்டி ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு வந்தா. இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வரும்போது அவங்க நல்லா பாடும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. நல்லா அவங்க வந்து இந்த இந்தியாவோட இந்தியா இசை கலைஞர்கள் அவங்களோட எக்ஸ்போஷர் தனி. அவங்க வந்து வேறு அது. ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக பாடுறாங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது ஈக்குவலாக பாடுறாங்க. அவங்கள விட நல்லாவும் பாடுறாங்க சிலவங்க. கில்மிஷா வின் பண்ணிட்டாங்களே லிட்டில் சாம்ப்ஸ், அது ஒரு பெரிய விஷயம். அது இந்த வாட்டி சபேசன் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போது ஈழத்தமிழர்கள் அங்கே லண்டன்லேருந்து வராங்க, கனடாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் கலைஞர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வரும்போது சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அதுதான் சொல்கிறேனே, எங்களை வந்து இவ்வளோ தூரம் எங்களோட பாடல்கள், இந்த பாடல்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டில் அவங்க தான் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியா மக்கள்னு நான் சொல்லுவேன். எனக்கெல்லாம் அப்படி தான். எனக்கு முதல்ல இவங்க தான். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பற்று தமிழ் பாட்டு மேலே. ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அங்கே வரும்போது, இந்த மாதிரி கலைஞர்கள் அங்கே வரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய சொல்லவும் செஞ்சுருக்கேன், நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். நான் இது வந்து நான் சும்மா வார்த்தைக்கு வேண்டியெல்லாம் சொல்லலை, எனக்கு தேவையில்லை எனக்கு. ஆனால் உண்மையாக எப்படி நான் வந்து இந்த நன்றி கடனை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. நன்றி. நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி.